வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 7-8 வாழைப்பழம், கனிஞ்ச பழத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை கப் சர்க்கரை போட்டுக்குங்க. அதில் 2 ஏலக்காய் போட்டு நல்லா பொடி பண்ணி இந்த அளவுக்கு நைஸாக பவுட்ரு மாதிரி பண்ணிக்கோங்க. வாழைப்பழத்தையும் அடித்து வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில். மைதா மாவு ஒரு 1/2 கிலோ நாங்கள் எடுத்து கொட்டி வச்சுருக்கோம். அதில் 1/4 டீஸ்பூனு பேக்கிங் சோடாவும் ஒரு கில் அளவுக்கு உப்பு, தூள் உப்பும் எல்லாம் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. நல்லா கலந்தபட்டி நாங்கள் 2 டம்ளர் பால் எடுத்து தனியாக காய வச்சு ஆற வச்சுக்கோங்க. அதை இதில் ஊற்றி கலந்துக்குவோங்க. நல்லா கலந்து எடுத்தபட்டி அந்த அடித்து வச்ச வாழைப்பழத்தையும் மைதாக்குள்ளே போட்டு நல்லா பாருங்கள், எப்படி கலந்தால் கரெக்டான பதத்துக்கு வந்துடுங்க. பார்த்து நல்ல பதத்துக்கு பாருங்கள், எப்படி கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுங்களா பாருங்கள். கிள்ளி போட்டால் எண்ணெயில் போடும்போது கரெக்டான பதம் இருக்கணும். அப்போ கிள்ளி போட்டுக்குங்க. மைதா மாவு நல்லா கலந்ததை நல்லா கிள்ளி போட்டுக்குங்க. பாருங்கள் எப்படி போண்டாவுக்கு எப்படி வருது பார்த்தீங்களா. இது நல்லா பொன்னிறமாக வரந்துன்னே நல்லா வேக விடுங்க. நல்லா வேக விட்டால் பாருங்கள் வெடித்து வரும். பாருங்கள் நல்லா கொஞ்சம் போண்டா வெடித்து வரும். அந்த பதத்துக்கு எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 8 நாளைக்கு இருந்தாலும் கெட்டு போகாத ருசியாக இருக்குங்க.